அனைவருக்கும் வணக்கம். 56 இன்ச் மார்பளவு கொண்ட ஒரு வீரர் இன்று சென்னையில் ரோட் ஷோ நடத்துகிறாரு. அந்த வீரர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது களத்தில் இருக்கிற களத்தோட ஆட்ட நாயகர்களை எல்லாத்தையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டு அவர் மட்டும் சிங்கிளாக ரோட் ஷோ நடத்துவார். அதுக்கு பேர் அவர் நான் வீரன், 56 இன்ச்சு மார்பளவு கொண்ட வீரன்னா அவருக்கு தனக்குத்தானே பட்டமும் சூட்டிக்குவார். என்னன்னு பார்த்தோம்னாக்க, நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, முதல்வர்கள். ஃபஸ்ட்டில் ஜார்க்கண்டோட முதல்வரை பிடிச்சி சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் டெல்லி முதல்வரை தான் இன்னைக்கு கைது நாளைக்கு கைதுன்னு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டாக டேட்டு எலெக்ஷன் தேர்தல் அறிவித்த உடனே அவரை கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் எதிர்கட்சியை சார்ந்த கட்சிக்காரங்களாம் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் சோதனை பண்ணி அவங்கள பயப்படுத்தி ஈடியை வச்சு அவங்களெலாம் கைது பண்ணிட்டு நம்ம பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை கூட முடக்கிட்டாங்க. வங்கி கணக்கை முடக்கிவிட்டு இந்தியாவிலே இது வரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே எதிர்கட்சியோட வங்கி கணக்கை முடக்கிட்டு தேர்தலில் சந்திக்கிற ஒரே பிரதமர் இந்த 56 இன்ச்சு பிரதமர் தான். அப்படியாப்பட்ட பிரதமர் தான் தன்னை வீரன்னு சொல்லிக்கிறாரு. காங்கிரஸோட வங்கி கணக்கையும் முடக்கிட்டாங்க. நம்ம எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஏவா வேலு போன்றவங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளனவங்க இன்னும் வெளியே விடலை. அவங்க கட்சியில் போய் சேர்ந்தவங்கன்னா அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் மிரட்டுவாங்க. இடியை வச்சு சிபிஐ வச்சு மிரட்டிட்டு அவங்கக்கிட்ட அவங்க பேரத்துக்கு படிஞ்சு அவங்க கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்களாக்கா அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டு எடுத்துட்டாக்க புனிதமானவங்களாயிருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கட்சியில் போய் சேர்ந்தோடனே ஏராளமான கட்சிகளை கைப்பற்றியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜியும் மிரட்டினாங்க. அவர் விலை போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவங்க கட்சியில் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் ஜாமீன் கூட கொடுக்காம அந்த 56 இன்ச்சு மார்பளவை கொண்ட மனிதர் இருக்கார். அவர் இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணுறாரு. ரோட் ஷோ பண்ணிவிட்டு நமக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை எதையும் கொடுக்காம, அதாவது களத்தில் ஆட்ட நாயகனங்களே இல்லாமல் எல்லாத்தையும் களத்தை விட்டு அப்புறப்படுத்திவிட்டு இவர் வீரன்னு சொல்லிட்டு வருவார். சிறையில் தள்ளுறவங்கள சிறையில் தள்ளணும், கேஸ் போடுறவங்கள கேஸ் போடணும். ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தாலும் அவர் தான் டெல்லியில் கைப்பற்றுவார், ஆட்சியை கைப்பற்றுவார். மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் இருக்குது. நீங்கள் உண்மையாலும் வீரனாக இருந்தாக்கா நேருக்கு நேராக களத்தில் நீங்கள் சந்திச்சிருக்கணும். இன்றைக்கி இப்போ நடத்துகிறீங்கள ரோட் ஷோ, எப்படியெல்லாம் இந்த ஆட்சியை திமுகவை அடக்குமுறை பண்ணணுன்ட்டு உருட்டி மிரட்டி எல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க. திமுக குடும்ப கட்சி நீங்கள், ஊழல் நீங்கள், ஏதேதோ சொல்லி பார்த்தீங்க. ஆனால் இன்னைக்கு நான் வீரன்னு சொல்லிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. மணிப்பூர் மாநிலமே பற்றி எரியும் போது பார்லிமெண்ட் பதில் சொல்ல பயந்தவர் தான் இப்படியேப்பட்ட வீரன். இந்த வீரன் பத்திரிகையாளரையே இதுவரைக்கும் சந்திக்காதவர் தான் இந்த சூரன். இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணுறாரு. இந்த சூரனுக்கும் வீரனுக்கும் எங்கள் கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளே இல்லாத கடையில் யாருக்கு ராசா டீ ஆத்துறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆளே தமிழ்நாட்டில் இவருக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே இருக்கிற பிறந்த குழந்தைங்களாம் கூட சொல்லுது மோடி கேட்டவர்னு. ஆனால் இவர் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாரு. எங்கள் மக்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது வராதவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே குடியிருந்தாலும் சரி, இங்கே தாமரை மலரவே மலராது, கால் பதிக்கவே முடியாது. டவுன் மோடி.